எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா, ஸ்ரீமதி நிகமாந்த மகா தேசிகாய நமகா. இந்த நம்ம வீடியோ செஷனில் ஆஞ்சநேயனுடைய மகிமைகளை பற்றி சின்ன சின்ன பகுதிகளாக ஒரு சுந்தரகாண்டத்தினுடைய பகுதிகளாக ஒரு கதை மாதிரி சொல்ல இருக்கேன். எல்லோரும் இதை கேட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஸ்டோரி மாதிரி நம்ம பார்க்கலாம். ராமன் எதிர்பார்க்கவே இல்லை. ஆச்சரியத்தில் வாயடைத்து நின்றான். சுக்ரீவா, இவ்வளவு பெரிய வானரப்படையா உன்கிட்ட இருக்குதே? மலைத்து போய் ராமன் கேட்டாலும் மண்டியிட்டு அடக்கத்துடன் சுக்ரீவன் வாய்த்திருந்தான். ராமா, இந்த 70 வெள்ளம் வானரப்படையும் நம்மோடு சீதா மாதாவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இங்கே சேர்ந்திருக்குது. ஓ, நீ ஒரு தரம் இந்த வானரப்படை நம்ம காரியத்துக்கு போருமா இல்லை இன்னும் தேவைப்படுமான்னு பார்த்து சொல்லிட்டா தேவலை, நல்லா இருக்கும். திகைத்து நின்ற தசரத நந்தனுக்கு இதற்கு என்ன பதில் சொல்வதென்றே சற்று நேரத்திற்கு புரியவில்லை. சுக்ரீவா, இந்த படையா போருமான்னு கேட்கிற? உன்னோட இந்த முழு வானரப்படையும் இந்த லோகத்தை சுற்றி இருக்கிற 7 சமுதிரத்திலையும் முங்கி எழுந்தா சமுதிர தண்ணியை வத்தி போய் புழுதி போட ஆழும் போட இருக்கப்பா. இவ்வளவு பெரிய என் விஷயத்துல நீ ஈடுபடுத்த போற? வியப்போடு விழியகல கேட்டான் ஸ்ரீராமன். ஆமா ராமா, இந்த பரந்த பூமியோட 4 பக்கத்துக்கும் இந்த படையெல்லாத்தையும் பிரித்து அனுப்ப போறேன். எப்படியும் இந்த பூலோகத்தோட ஏதாவது ஒரு மூலையில் சீதா மாதா இருக்க தானே போறா. அதனால இடுக்கு விடாம தேடி ஆகணும் சீதா மாதா எங்க இருக்கான்றத. ஒரு குந்தூசி மொன கூட அளவு கூட இடத்த கூட அலசாம ஒரு சின்ன பிட்டு கூட நம்ம விடாம எல்லா இடத்தையும் தேடி பார்க்கணும். இவ்வளோ பெரிய காரியம் நடந்தாகுமாப்பா? இவா இத்தனை பெரியம்மா இந்த காரியத்தில் இறக்கினா முடியுமா? இவாளுக்கெல்லாம் சீதா மாதாவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மாதம் அவகாசம் கொடுக்க போகிறேன் நான். எவ்வளவு சீக்கிரத்தில் சீதா மாதா இருக்கிற இடம் தெரியறதோ அவ்வளோ நமக்கு நல்லது. அப்போத்தான் மேற்கொண்டு நம்ம சீதாவை மீட்கிறதுக்கான வழியை பற்றி யோசிக்க முடியும். எனக்கு இந்த வானரப்படை நம்ம காரியத்தை கச்சிதமாக முடிச்சுட்டு வருமான்ற நம்பிக்கை நிறையவே இருக்குறாமா. நீ கவலைப்படாத. உன்னோட அனுமதிக்கு தான் நாங்கள் இப்பெல்லாம் காத்துட்டுருக்கோம். உன்னோட எண்ணம் என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா ராமா? நீ சொல்ல. சுக்ரீவனின் பவ்யமும் அவனது படைபலமும் ராமனை அகமகிட செய்தது. நல்லது சுக்ரீவா, சீக்கிரம் செய், உனக்கு மங்களம் உண்டாகட்டும். நீ எடுத்த எந்த செயலும் மங்களம் உண்டாகட்டும். செய் சுக்ரீவா, நல்லது. ராமனின் ஆசீர்வாதத்தை தனக்கான உத்தரவாக கொண்ட சுக்ரீவன் தனது வானரப்படையை 4 பிரித்தான். கிழக்கு திக்கில் செல்வதற்கு வீரனான வினதன் தலைமையில் ஒரு மாபெரும் படையை உண்டாக்கினான். கிழக்கே வினதன். மேற்கு திக்கில் செல்வதற்கு இளமையும் துடிப்பும் மிக்க இடவன் தலைமையில் ஒரு படையை ஏற்படுத்தினான். மேற்கே இடவன். வடக்கு திக்கில் செல்வதற்கு சாகசங்களை அனாயாசமாக செய்யக்கூடிய சதவலி தலைமையில் ஒரு படையை தோற்றுவித்தான். வடக்கே சதவலி. பிறகு எல்லோரையும் பார்த்து அரசனுக்கே உரிய காம்பீரியம் துணிக்க கட்டளையிட்டான். வீரர்களே, உங்களுக்கெல்லாம் நான் 1 மாதம் அவகாசம் தரேன். அதுக்குள்ள உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற திசையில இனிமேல் தேட வேண்டிய இடம் ஒரு துளி கூட பாக்கி இல்லாம சீதா மாதாவை நீங்க தேடி ஆகணும். பொறுப்புடனும் விருப்போடையும் காரியத்தை பண்ணுங்க. பொறுப்பா பண்ணா எல்லா செயல்களும் ஜெயம் உண்டாகும். இப்போ உடனே தாமதம் செய்யாம இந்த க்ஷணமே புறப்படுங்க எல்லாரும். 3 திசைகளுக்கான படைப்பங்கீட்டை முடித்தவன் இப்பொழுது தென் திசைக்குண்டான படையை மிகவும் அக்கறையுடன் ஆராய்ந்தான். காரணம், சீதா மாதாவை காப்பாற்ற எண்ணி தன் இன்னுயிரை தியாகம் செய்த ஜடாயுவின் மூலம் சீதையை ராவணன் தான் கவர்ந்து சென்றான் என்பது ஏற்கனவே உறுதியாகிவிட்டதே. அடுத்தது, இந்த ராவணன் வான்வழியே அவளை கவர்ந்து சென்றதை சுக்ரீவனும் தானும் பார்த்திருக்கிறான். அவனது புஷ்பக விமானம் தென் திசையை நோக்கி பயணித்ததும் இப்பொழுது சுக்ரீவன் கவனத்திற்கு இருந்தது. அதனால் மற்ற 3 திசைகளுக்கும் அனுப்பிய வீரர்களை காட்டிலும்
தென் திசைக்கு இன்னமும் அதிகம் செயல்திறம் மிகுந்தவர்களாக அனுப்ப வேண்டும் என்று மனதில் முடிவு செய்தான் அந்த சுக்ரீவன். இப்பொழுது சுக்ரீவனின் பார்வை முதலில் தனது அமைச்சரவையில் வயதில் முதிர்ந்தவரான ஜாம்பவான் மீது விழுந்தது. மிகவும் புத்தி கூர்மையும் ஆழ்ந்த அனுபவ அறிவும் கொண்ட பிரம்மனின் புத்திரன் அவர் அல்லவா? விதியை மதியால் வெல்லலாம். ஆனால் இந்த ஜாம்பவான் தென் திசை நோக்கி போற படையில் இருந்தாக்க எதையும் வெல்லலாம் என்று சுக்ரீவனுடைய உள்ளுணர்வு கூறியது. அடுத்ததாக தனது மதியுக மந்திரியான அஞ்சனை திருக்குமரனான அனுமனை அவன் மனம் அங்கீகரித்தது. மேற்கொண்டு தக்க துணையும் பக்க பலமுமாக வாலியின் மைந்தனான அங்கதனை அனுப்பவும் சுக்ரீவன் முடிவு செய்தான். முதன்மையான இந்த மூவருடன் இட்ட ஏவலை முகம் சுளிக்காமல் முடிக்கின்ற வல்லமையுடைய எண்ணற்ற வானர வீரர்களையும் ஒன்று சேர்த்தான் சுக்ரீவன். ஒரு வழியாக சுக்ரீவன் மனம் திரும்பி திருப்தி அடையும் வண்ணம் தென் திசைப்படை உறுதி செய்யப்பட்டது. உடனே செயல் வீரனான அனுமனை அருகே அழைத்தான். ஹே வாயுபுத்ரா, நீ இப்பவே தென் திசை நோக்கி உன்னுடைய பயணத்தை தொடங்கு. உன்னுடைய தந்தை வாயு புகுந்து புறப்படாத இடமே இந்த லோகத்துல எங்கேயும் கிடையாது. அந்த வாயுவோட புத்திரனான நீயும் அதே மாதிரி ஒரு இடமும் பாக்கி வைக்காம சீதாதேவியை தேடிட்டு போ. நமக்கு ஏற்கனவே சீதாதேவி ராவணன் தான் கொண்டு போயிருக்கான்னு தகவல் கிடைச்சிருக்கு. அன்னைக்கு நம்ம எல்லாரும் பார்த்துட்டே இருக்கச்ச ராவணன் தன்னுடைய புஷ்பக விமானத்தில் ஒரு பொண்ணை கதற தூக்கிட்டு போனதை பார்த்தோம் இல்லையா? அது சீதாதேவியே தான் இருக்கணும்னு இப்போ தான் நான் யூகிக்கிறேன். அந்த ராவணனுடைய புஷ்பக விமானம் அன்னைக்கு தென் திசையை நோக்கி தான் போச்சு, நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதனால் ராவணனுடைய நகரம் தென் திசையில் தான் எங்கேயோ இருக்குதுன்னு நான் யூகிக்கிறேன், அனுமானம் பண்ணுறேன். நீயும் ஜாம்பவானும் இருக்கிற இடத்துல தோல்விக்கே வாய்ப்பில்லை, அது எனக்கு நன்னாவே தெரியும். அதனால் உங்கள் 2 பேரையும் அந்த தெற்கு பக்கத்துக்கு தேர்ந்தெடுத்து அனுப்புகிறேன். அதனால் தெற்கே ஆஞ்சநேயா, வாயுபுத்ரா, மாருதி புத்ரா நீ தான் போகிற. எந்த வழியில் உங்கள் பயணம் அமைகின்ற விவரம் எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லித்தரேன். அதை நீ கவனமாக பின்பற்றினா நான் கொடுத்துருக்கிற இந்த 1 மாத அவகாசத்தில் நிச்சயமாக உன்னால் அந்த சீதாதேவியை கண்டுபிடிச்சிட முடியும். ஒரே மூச்சில் தன் மனதில் உள்ளதையெல்லாம் அனுமனிடம் கொட்டி தீர்த்த சுக்ரீவன் போகின்ற வழித்தடத்தையும் விவரமாக அவன்கிட்ட பகிர்ந்து கொண்டான். எல்லாவற்றையும் மிகவும் உன்னிப்பாக கவனித்து உள்வாங்கிக் கொண்ட அனுமன் தனது படையினுடன் உடனே புறப்பட ஆயத்தமானான். அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த ஸ்ரீராமன் அனுமனை அருகே அழைத்தான். ஹே வாயுபுத்ரா, எடுத்திருக்கிற காரியத்தில் உனக்கு ஜெயம் உண்டாகட்டும். ஆசீர்வாதம் பண்ணுற ராமர். ஆனால் இதுவரையிலையும் சீதையை நீ நேரில் பார்த்ததில்லன்னு எனக்கு நன்னாவே தெரியும். அவள் எப்படி இருப்பான்றது உனக்கு நான் பல அடையாளத்தில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னோட வாயே. தனி இடத்துக்கு அனுமனை அழைத்து சென்றான் ராமன். ஓர் அந்நியனிடம் தன் மனைவியின் அங்கல் ஆவணங்களை பகிர்வதை எவருமே பொதுவாக விரும்ப மாட்டார்கள் அல்லவா? அப்படி இருக்க அனுமனிடம் மட்டும் ராமன் எவ்வாறு சொல்ல துணிந்தான்? தனது வயிற்றில் பிறந்த பிள்ளையாகவே வரித்தாலும் சரி, இல்லை என்றாலும் தனது ஆத்மார்த்தமான தோழனாக இருந்தாலும் சரி, ஒரு எல்லைக்கு மேல் தன் மனைவியின் அந்தரங்க அழகை வர்ணிப்பது எவருக்கும் இயலாத காரியம்தானே. ஆனால் ராமன் அனுமனை இன்னும் ஒரு வியக்தியாகவே எண்ணவில்லை, இன்னும் ஒரு மனிதனாகவே எண்ணவில்லை. தனது ஆத்மாவே ராமனை அனுமனாய் எதிர் வந்ததாய் பாவித்து சீத்தையை உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு துளியாய் உணர்ச்சி பூர்வமாய் விவரிக்கலானான் ராமன் அனுமனிடம். இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோ செஷனில் கேட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு இருந்தால் நான் இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் உங்களுடைய பசங்களுக்கும் இதெல்லாம் கேளுங்க. அவள் எந்த அளவுக்கு கேட்குறா அப்படின்றத வச்சுட்டு இதுக்கப்புறம் அடுத்த இந்த வீடியோ செஷனில் இந்த கதையை நம்ம தொடரலாம். மிக்க நன்றி, வணக்கம்.